ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நார்மல் பிளாக் தாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும். ஒன்னு, நான் செஞ்ச ஒரு எப்படி சொல்றது, ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் அப்படிதான் நினைக்கிறேன். சோ இந்த இதை வந்து நீங்க யாரும் செய்ய வேணாம் அப்படிங்கறதுனால அதை சொல்லியிருக்கேன். அடுத்தது என்னுடைய ஒரு டவுட், இத கண்டிப்பா டெய்லர்ஸ், அதாவது ஒரு கடை வச்சு நடத்துறவங்க, ஆள் வச்சு கடை வச்சிருக்கிறவங்க நடத்துறவங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். கண்டிப்பா இதை ஃபுல்லா பாருங்க. எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து பதில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இது தேவைப்படுது. சோ அதனால நீங்க வந்து பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் மேபி தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கான விடை வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நேத்துக்கு எடுத்தது, அதாவது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. அது நம்மளோட சென்னை கஸ்டமர், அவங்க ரெகுலரா நம்ம கிட்ட தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. புதன்கிழமை ஈவினிங் கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் எனக்கு வந்து மெசேஜே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் அனுப்பிச்சிருக்கேங்க மேம், 9 பிளவுஸ் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, வரட்டுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு. அதே மாதிரி கொரியர் நேற்றுக்கு வந்துருச்சு. நான் வந்து மதியம் தான் போனேன், ஒரு 1 மணிக்கு அடுத்த வந்து கடைக்கே போனேன். போனோடனே வந்துட்டு அவங்களோட பாக்ஸ் தான் வந்து பிரிச்சிருந்தேன். பிரிச்சு பார்த்துட்டு 9 பிளவுஸ் இருந்துச்சு, ஒரு அளவு பிளவுஸ். அந்த அளவு பிளவுஸ் கூட நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் அவங்க அளவுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸுக்கும் என்னென்ன டிசைன் அப்படிங்கறத கலர் ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க. கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த டிசைனை அதுல வச்சு பின் பண்ணி வேற ஏதாவது அதுல அடிஷனலா எழுதணும், நோட்ஸ் எழுதணும்னா அதை எழுதியும் வந்து அதுல கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது போக நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, டிசைனுக்கு வந்து கிளாத் எடுக்கணும் அப்படின்னா அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இது பண்ணிப்பேன். சோ அதை தான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து டைரியில எழுதுறப்ப பாருங்க, இந்த மாதிரி வெறும் பிளவுஸா இப்படி குடுக்கறப்போ, வெறும் பிளவுஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் குடுக்கறப்போ அந்த பிளவுஸோட கலரை எழுதி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொட்டையா எழுதுறத விட, நான் முன்னாடி எல்லாம் அப்படிதான் சும்மா மொட்டையா பேட்டர்ன் ஒர்க் அப்படி போட்டு வச்சிருப்பேன். இப்ப வந்து இந்த கலர் எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சோ அப்ப அமௌண்ட் நான், அதாவது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரேட் போடுவோம் இல்லைங்களா, அப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. அதனால எழுதுறப்ப திரும்ப மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாக்ஸ் எடுத்து அதுல என்னென்ன கலர்ல பிளவுஸ் இருந்துச்சோ அதை வந்துட்டு எடுத்து எழுதி வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து மார்க் பண்ணிருப்பேன். அடுத்தது பாப்பீங்க நீங்க. சோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்பவுமே கரெக்டா வேலை செய்யறவன் நான். இந்த தடவை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, சிக்கனமா இருக்கிறங்கிற பேர்ல அந்த வேலை பண்ணிட்டேன். இப்ப வந்து 2 பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் மார்க் பண்ணுவேன். இந்த ரெண்டுமே வந்து நெக்ல மட்டும்தான் ஒர்க். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நெக்குக்கு மட்டும் தானே, புட்டாஸ் கூட கிடையாது, பாடியில புட்டாஸ் இல்ல, கையு ஒர்க் இல்ல அப்படிங்கறதுனால சரி எதுக்கு ஃபுல்லா பேப்பர் வேஸ்ட் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆரி ஒர்க்ல மார்க் பண்ற அந்த பேப்பர்ல பேட்டர்ன் போடுறோம் இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். நம்ம அந்த சார்ட் பேப்பர் மாதிரி திக்கா தான் இருக்கும். சரி அது ஏன் வேஸ்ட் பண்ணாட்டி, மறுபடியும் கிடைக்காது இல்ல நம்மளுக்கு அவ்வளோக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நெக்குக்கு மட்டும் பண்ணிக்கலாம், நெக்குக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு போதும், பேப்பர்ஸ் மீதி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளியா வேலை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டேன். அது வந்து முந்தைய நாளே வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுட்டேன் 2 பிளவுஸ்க்குமே. ரொம்ப டைம் ஆச்சு அப்படிங்கறதுனால கிளம்பிட்டு சரி நாளைக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு மார்க் பண்றப்ப எப்படின்னா, ஓகே பண்றதுக்கு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. நம்ம வந்து பிளவுஸ்ல எந்த இடத்துல வந்து பேக்ல மார்க் பண்றோமோ அந்த இடத்துல உயரம், அதாவது பிளவுஸோட ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிட்டு அது கோடு போட்டுட்டு அங்க வந்து இந்த பேப்பர், அதாவது நெக்கோட பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படிதான் பிளான் பண்ணி பண்ணுனேன். ஏன்னா அந்த மடிப்பு சென்டரா இருக்கும், அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பேக் கூட ஓகே பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் மார்க் பண்றதுக்கு நமக்கு வந்து கிராஸ்ல போடுறதுனால நம்ம செக் பண்ணி தான் போடணும். அப்ப என்னன்னா, இப்ப பேக் சைடோட பேப்பர் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்ல வச்சு செக் பண்ண ஈஸியா இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ண மாட்டேன், பேப்பர் கட் பண்ண மாட்டேன், நெக்குக்கு மட்டும்தான் ஃப்ரண்ட் கட் பண்ணிப்பேன். பேக்கோட பேப்பர் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு உயரம் எல்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணுவோமா. அதுக்கு பண்றதுக்கு பதிலா வெறும் நெக்கு மட்டும் தான் கட் பண்ணதுனால ஃப்ரண்ட்டுக்கு உயரம் செக் பண்ண முடியல, கிராஸ் செக் பண்ண முடியல. ஐயோ பெரிய தலைவலியே போச்சு. ஏன்டா இந்த வேலை செஞ்சேன்னு ஆயிடுச்சு எனக்கே. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, என்னமோ சிக்கன பண்றங்கிற பேர்ல இது என்ன லட்ச ஆகுது அந்த பேப்பர், இதுக்கு போய் இது பண்றேன்னு இப்ப டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்னு நான் வந்து எப்பவுமே ரொம்ப யோசிச்சு பர்ஃபெக்டா இருக்கணும்னு பண்ணுவேன். எனக்கு அப்படி அசால்ட்டா எல்லாம் வந்து பண்ண எனக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் வராது. ஏன்னா நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன், எனக்கு அப்படிதான் ஒரு இது. அதனால எனக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது என்னோட இது. அதனால கொஞ்சம் யோசிச்சுதான் வந்து மார்க் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2வது இப்ப வச்சிருக்கேன் பாருங்க,
இந்த பிங்க் கலர் பிளவுஸ். இது வந்து 2 பக்கம் நல்ல பெரிய பார்டரு. சோ ஒரு பார்டர் சரி முதுகுக்கு கொண்டு வந்துடலாம், நல்லா இருக்கும், பெரிய பார்டர் தானே. சோ ஃபுல் பார்டரையும் முதுகுக்கு வர மாதிரி தைச்சோன்னா அழகா இருக்கும். அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அளந்து பார்த்தா கழுத்தோட எண்டு வரைக்குமே அந்த பார்டர் இருக்கு. சோ அப்ப முதுகோட துணி இருக்கு பாருங்க, அது வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா பார்டர் இருந்ததுனால நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த பார்டர் மேலதான் ஒர்க் பண்ண முடியும், கீழே வர இடத்துல. அது நல்லா இருக்காது இல்லையா? எனக்கு அது அவ்வளோக்கா வந்து திருப்தி இல்லை அது பண்றதுல. ஆனா ஒரு பார்டரையே வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்த பிளவுஸ் பத்தாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய பாடி தான், ஹைட்டும் செம்ம ஹைட் போடுறவங்க. எவ்வளவுனா 15.5 இன்ச்சு என்னமோ பின்னாடி பாடி மட்டும். சோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவங்களுக்கு பத்தாதா? அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரின்னு 2 பார்டரையும் ஒட்டுக்கா பிடிச்சு ஸ்லீவ் வந்து 8 இன்ச்சு ஸ்லீவ், 8 8.5 ஞாபகம். சோ செக் பண்ணி பார்த்தா அகலம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காடு கொஞ்சம் அகல கரெக்டா இருந்துச்சு. பாடிக்கு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பரவாயில்ல, அது ஒன்னும் தப்பு இல்ல. ரொம்ப அவ்வளவு பெருசு விடணுங்கிறது இல்ல, கொஞ்சமா ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, சரி இப்படியே போட்டுக்கோ, கை 2 பார்டர் வந்துட்டோம், ஏன்னா அங்க கைக்கு தான் ஒர்க் இல்ல, அதனால இது பண்ணிக்கலாம், நீ இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஓரளவுக்கு பத்திக்கோ அப்படின்னாங்க. சோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க் பண்ணேன். சோ ஆரி ஒர்க் மார்க் பண்றப்போ இவ்வளவு கொஞ்சம் கவனமா பண்ணணும். கேஷுவலா இப்போ நம்ம ரெடிமேட் மெட்டீரியல்ல ஏன் வந்து அது கரெக்டா ஃபிட்டிங் வராது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்க வந்து ஓரலா தான் வைப்பாங்க, ஓரலா தான் அந்த கிராஸ் எல்லாம் வைப்பாங்க. இல்ல சம்டைம் நேர் கட்டிங் இருக்கும், நேர் கட்டிங்கே இருந்தா கூட எந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அவங்களால அப்படி கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஓடாது அவ்வளோக்கா. சோ அவங்க வந்து ஒரு ஓரலா தான் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம அதை தைக்கிறப்போ ஒன்னு பாடியில கிளாத் பத்தி இருக்காது, அந்த ஃப்ரண்ட் வந்து பேக்குக்கு பக்கத்துல மேல தள்ளி போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதுதான் சோ நம்ம கஸ்டமைஸ் பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இந்த டைம் எல்லாம் ஆகும். இதெல்லாம் யோசிச்சுதான் பண்ண முடியும். ஆரி ஒர்க் காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கையில போடுறது டைம் அதிகமாகும், பினிஷிங் கொண்டு வரணும், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் மேபி அது வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால அந்த பிளவுஸ் கொஞ்சம் மார்க் பண்றப்ப கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. சோ இப்ப நான் மார்க் பண்றது நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்து மார்க் பண்ண. அப்பதான் நினைச்சேன் இன்னையோட சரி இந்த வேலையை அடுத்தடவை செய்யக்கூடாது, தேவையெல்லாம் வேலை பண்ணி போட்டு இந்த மாதிரி முக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடவை இந்த மாதிரி ஃபுல் பேப்பர் கட்டிங்கே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதுதான் நீங்க வந்து இந்த மாதிரி என்னையாட்ட யோசிச்சு கொஞ்சம் போது எதுக்கு தேவையில்லாத பேப்பர் வேஸ்ட் பண்ணிட்டு வெறும் நெக்கு தானே அப்படின்னு எல்லாம் பண்ணாதீங்க. தெரியல மத்தவங்க எப்படி பேப்பர் கட்டிங் போட்டு பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி பண்ற மாதிரி இருந்தா ஃபுல் பாடியுமே பேக் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், மார்க் பண்றதுக்கு கன்வீனியன்டா இருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இது முடிஞ்சு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு வந்து ஒரு டெய்லர் வந்து வேலை கேட்டு வந்திருந்தாங்க திருப்பூர்ல இருந்து. அவங்க வந்து போன் பண்ணிருந்தாங்க காலையில ஒரு 10 மணிக்காட்டே என்னமோ போன் பண்ணிருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த இடத்துலதான் கடை இருக்கு, அப்புறம் இப்படிதான் வேலை இருக்கும், இவ்வளவுதான் கூலி எல்லாத்தையும். ஏன்னா திருப்பூர்ல வந்து கூலி ஜாஸ்தியா இருக்கும், மேபி இங்க வந்து ரொம்ப கூலி கம்மி தானே. சோ அதனால நான் எப்பவுமே எச்சோ கம்மியா மொத்தம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கூலி சொல்லிடுவோம். அப்பதான் அவங்களுக்கு அது கன்வீனியன்டா இருந்தா வரட்டும், இல்லாட்டி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறதுனால சொன்னங்காட்டி அப்புறம் அவங்க வந்து ஓகேங்க இங்கேயும் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் தராங்க, கொஞ்சம் தான் சேர்த்தி தராங்க, சரி ஓகே நான் வந்து பாத்துட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களும் பண்ணல, நானும் சரி அவங்க வரல போல இருக்கு, கூலி இதான் கேட்டோன்னே அப்புறம் கட்டுப்படி ஆகல போல இருக்கு, வரலையாட்டு இருக்குதுன்னு கசால்ட்ட கம்மன் விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மார்க் பண்றப்ப அவங்க வந்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் வந்து பண்ணிருப்பேன், அண்ணாவும் பேசிட்டு இருந்தாங்க. சோ இப்போ என்னோட டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றதுன்னு எனக்கு கேட்க தெரியல, நம்மளோட வசதிக்குங்கிறத விட நம்மளோட கடையில நம்ம என்ன ஃபிட்டிங் கொடுக்கறோம், என்ன பினிஷிங் கொடுக்கறோம், எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம ஒரு மெத்தட் வச்சிருப்போம் இல்லைங்களா. அதபடிதான் டெய்லர்ஸ் வந்து எப்படி சொல்றது சேஞ்ச் ஆயிக்கணுமா, இல்ல டெய்லர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கட்டிங் மெத்தடா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிட்டிங்கா இருக்கட்டும், அதாவது தைக்கிற விதமா இருக்கட்டும், இதையெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணுமா, எனக்கு அது புரியல. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஆள் இல்லாம செஞ்சதுனால எனக்கு இப்ப வந்து அவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். ஏன்னா
நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து டெய்லர் வரவே மாட்டேங்கிறாங்க, ஜஸ்ட் என்கொயரி கூட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. மீதி 1-2 பேர் இப்ப ரீசெண்டா எல்லாம் என்கொயரி வருது, பட் ஆனா கூலி கேட்டாவே தெரிச்சு ஓடிடுறாங்க. சோ அதனால அது தெரியல. ஆரம்ப காலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 to 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும், ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு நாலேஜ் அவங்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. சொன்ன டக்குன்னு புடிச்சுப்பாங்க, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொன்ன டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி வேலை செய்யறவங்க. ஸோ அதனால அவங்க பாத்தீங்கன்னா அண்ணா சொல்ல சொல்ல அவங்க வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு அந்த ஃபினிஷிங் எல்லாம் செம்மையா கொண்டு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஆள் இல்லைங்கிறதுனால எனக்கும் தெரியல. ஏன்னா அண்ணாவும் சொல்லியிருக்காங்க, நான் போன இடத்துல இத்தனை வருஷம் நான் வேலைக்கு போயிருக்கேன்ல, எந்த கடைக்கு போனாலும் அந்த கடைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடாப்ட் ஆயிக்கணும், நமக்கு தகுந்த மாதிரிலாம் அவங்க மாற முடியாது. ஏன்னா அவங்க இந்த ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தடு, இந்த மாதிரி கட்டிங் மெத்தடு அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க எப்படி மாத்தாங்க? அப்ப நம்மளாட்டு இன்னும் 2 பேருக்கு வேலை செய்யறாங்கன்னா என்ன ஒவ்வொருத்தருக்காகவும் மாத்திக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது, நம்ம தான் மாறிக்கணும், டெய்லர்ஸ் தான் மாறிக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்தவங்க வந்துட்டு நாங்க சொன்னோம் இந்த மாதிரி எங்களோட கட்டிங் இப்படிதான் இருக்கும், ஸ்டிச்சிங் வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் சொல்றப்ப அவங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம், இப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. எனக்கு அது வந்து ஏற்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்ப நம்ம வந்து கடை நடத்துறோம், நம்ம ஒரு ஒர்க்கிங் மெத்தட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மெத்தட்ல தானே நம்ம வேலை செய்யணும், அடுத்தவங்களுக்காக நம்ம எப்படி மாத்திக்கிறது? ஸோ அந்த மாதிரி இன்னொரு டெய்லர் வராங்கன்னா அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆக முடியும், அப்படி இல்ல. ஸோ அதனால எனக்கு அது புரியல. அதனால நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இல்ல அப்படிதான் டெய்லர் வராங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாத்திக்கணுமா, இல்ல அப்படிலாம் இல்லைங்கக்கா, நம்ம மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களதான் நமக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம ஆளுங்க வருவாங்க, நான் நம்புறேன், எப்படியோ நமக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி வராங்க அப்படின்னா அப்ப அவங்க கிட்ட நான் எப்படி வந்து பேசணும், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு எனக்கு உண்மையில தெரியல. ஸோ அதனால எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஆனா அவங்க மாறணுமா இல்ல கடைக்காரங்க நம்ம மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கறேன். கண்டிப்பா இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல எனக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வீடியோல இந்த விஷயத்த மட்டும்தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ அதிகமா நம்ம வீடியோஸ் போடுறதே இல்லை. ஒன்று நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதிகமாக வீடியோஸ் என்ன போடுறதுனே தெரியாமல் போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த போடுறதுனால அது அவங்க பார்க்குறவங்களுக்கும் பெரிய பிரயோஜனம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால நானும் பெருசாக அதை வந்து கேர் பண்ணிக்கல. ஸோ கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தோணுது, இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா அந்த ஒர்க் வந்து நல்லா வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போடுவேன். எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா நீங்க பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.